இருக்கக்கூடிய வாரூர் அடிகள் ஐயா அவர்களுக்கும் மலை மாநில சன்னிதானம் அவர்களுக்கும் மனமார்ந்த இந்த திருத்தலத்தின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாலா கஷேத்திரத்தின் பரிபூர்ண எல்லாம் காரியங்களையும் முன்னிறுத்தி வழிநடத்திய அனைவருக்கும் என்னுடைய பரிபூர்ண நன்றி வணக்கம். பெருமானுடைய கும்பாபிஷேகம்னு நாம சொல்றது இல்லை, நீங்க சொல்லணும். எப்படி சொல்லணும் தெரியுமா? ஹரநாமங்களும் சிவநாமங்களும் அந்த கைலாயத்துக்கு ஆதி கைலாயத்துக்கு கேட்கணும். சொல்லுவோமா? சீவ சீவ ஹரஹர சொல்லணும். ஹரஹர சொன்னா சிவ சிவ சொல்லணும். சீவ சீவ ஹர ஹர சிவ 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 ஹர 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 சிவ 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 ஹர 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 சிவ 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 ஹர 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 சிவ சிவ ஹர ஹர நம பார்வதி பதயே என்று விண்ணில் உள்ள தேவர்கள் எல்லாம் இன்று மண்ணிற்கு வந்து என்ன செய்தி என்று கேட்டு தெரிந்து விடாத அளவுக்கு கைலாயம் இன்றைக்கு பூலோகமாக இறங்கி வந்திருக்கிறது. இந்த பூலோகம் சிவலோகமாக மலர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அத்தனைக்கும் காரணமாக விளங்கக்கூடிய புண்ணிய ஆத்மா நம்முடைய சுவாமிகள் அவர்கள். அவருக்கு பக்கத்துணையாக இருந்து ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண் ஒரு ஆனாய் போற்றி என்று நீங்காது இடம்பெற்றிருக்கின்ற அம்மையார் அவர்கள். இவர்களுடைய பிரார்த்தனைகள் இந்த நல்ல தருணத்தில் பெருமான் குடமுழுக்கு ஏற்றுக்கொண்ட சூழ்நிலையில் சகலவிதமான விண்ணப்பங்களையும் வந்திருக்கின்ற பக்தர்களுக்கு நிறைவேற்றி இன்றைக்கு இந்த ஆதி கைலாயநாதர் திருக்கைலாயநாதருடைய கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டோம். எங்கள் வாழ்க்கை மாறியது, எங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறியது, இதுவரையும் நீங்காது இருந்த துன்பங்கள் நீங்கின, எங்கள் கோரிக்கைகளை பெருமான் நிறைவேற்றினார் என்று நம் தலையெழுத்தை மாற்றி எழுதுகின்ற ஒரு நல்ல நாள், நல்ல பொழுது இந்த பொழுது என்பதில் சந்தேகமே இல்லை என்று சொல்லி அவ்வளவு ஒரு நல்ல கும்பாபிஷேகத்தை ஆனந்தமாக நமக்கு நடத்தி கொடுத்த இந்த தம்பதியரையும் பக்தி சந்தையோடு வேள்வி சாலை வழிபாட்டுகளை எல்லாம் நமக்கு நடத்தி கொடுத்த அற்புதமான நம்முடைய அந்த சிவனோடு செல்வரையும் வாத்திய கருவிகளினாலே நாதஸ்வர இசையினாலே ஆனந்தப்படுத்தி பெருமானை கோலாகலமாக கௌரவித்த நம்முடைய நாதஸ்வர கலைஞர்கள் அவர்களுக்கும் பம்பை உடுக்கை வாத்தியத்தினாலே அம்பிகையை ஆனந்தப்படுத்தி இங்கே குழுவீற்று இருக்க செய்திருக்கின்ற இசை வாணர்களுக்கும் செண்டமாடம் என்று சொல்லப்படுகின்ற கேரள வாத்தியம் ஆனாலும் நம்முடைய வாத்தியம் என்று இன்றைய நாளில் கைலாயநாதருக்கு ஆனந்தமாக தங்களுடைய தெய்வீகமான நாதத்தை தந்திருக்கின்ற அன்பர் பெருமக்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக கைலாயநாதர் என கைலாய வாத்தியம் எப்படி இருக்கணுமோ அப்படி விண்ணதிர அடியார் திருக்கூட்டம் வந்து இந்த திருக்கைலாய வாத்தியங்களையும் சின்னங்களையும் சங்கநாதத்தையும் எழுப்பி இந்த மண்ணிலே ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இது இறைவன் கிளர்கின்ற காலம் இக்காலம் என்று சொல்லுவார் மாணிக்க வாசகர். அப்படி இந்த மண்ணிலே இந்த புள்ளியில் இருந்து ஒரு ஆன்மீக எழுச்சி, ஒரு கிளர்ச்சி தோன்றி தமிழகம் முழுக்க இது செழிக்க இருக்கிறது. அதற்கு ஒரு ஆரம்பம் இந்த நாள் என்று சொல்லி இந்த அற்புதமான குடமுழுக்கு பெருவிழாவிற்கு துணையாக இருந்து இந்த கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெறுவதற்கு இவர்கள் எல்லாம் மேடையில் இருக்கிறார்கள் என்று நினைக்க வேண்டாம். மேடையில் இடம் போதாது என்பதனால் நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள், நாங்கள் இருக்கிறோம். உண்மையில் இந்த விழா வெற்றி பெற்றதற்கு இந்த அன்பர் திருக்கூட்டமான நடமாடும் நம்பர் கோவில்கள் தான் காரணம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த அடியார் புகழ் ஓங்குக, அரண் நாமம் ஓங்குக, மேன்மைகள் சைவ நீதி உலகமெல்லாம் விளங்குக என்று சொல்லி இந்த கும்பாபிஷேகத்திற்காக உழைத்தவர்கள், தான தர்மம் செய்தவர்கள், அன்னதானம் செய்தவர்கள், சிறு சிறு பணிகளை எடுத்து தன் பணி போல எடுத்து இந்த பந்தலை அமைத்தவர்கள், இந்த ஒலி பெருமைகளை அமைத்துக் கொடுத்தவர்கள், நமக்கு துணையாக இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள், இந்த மாதிரி விழாக்கள்ல அவர்களுடைய பெரும் பங்கு இல்லாமல் ஒரு சலசலப்பு இல்லாம இந்த விழா இவ்வளவு ஆனந்தமாக நடந்திருக்கிறது என்று சொன்னால் இது ஒருவர் இருவர் என்று அல்ல, இறைவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்த விழா நம்முடைய கும்பாபிஷேக விழா என்பதை இந்த மேடை சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அற்புதமான இந்த விழாவை நடத்திய தம்பதிகளை, வந்திருக்கின்ற பெரியவர்கள், சான்றோர்கள், அங்காள மாறி
முன்னாலே வந்து நடமாடிடம்மா. தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா, அலங்காரி பூமாரி வாடியம்மா. அம்மா பூமுடிக்கிற பொன்னணியிற காட்சியைப் பாரு, இந்த பூமி முத்தமும் ஜொலி ஜொலிக்கிற மேனியைப் பாரு. அம்மா கண்ணு முழிக்கிறா அங்க பாரு, அம்மா பொன்னா ஜொலிக்கிறா அங்க பாரு. அம்மா வாரி கொடுக்கிற கைய பாரு, அந்த வானச்சவப்புல கண்ணம் பாரு. அம்மம்மா பூந்திருப்புல புல்லரிக்குதம்மா, உன் சிரிப்புக்கு ஈடேது. அம்மா கண்ணில் தெரியுதே வீரதீபம், அவ சங்கு கழுத்துதான் பவளமாகும். எங்க அம்மா எழுந்துட்டா கொலவைய போடு, பண்ணாரி பாதத்தில் பூஜைய போடு. அம்மா எழுந்து நீ ஆட்டம் போடு, இந்த ஊரு செழித்திட வாக்கு கூறு. தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா, அலங்காரி பூமாரி வாடியம்மா. தின்னக்கு தின்னக்கு தா, தின்னக்கு தின்னக்கு தா, ஜல 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 தின்னக்கு தின்னக்கு தா. சக்தி அலங்காரி சந்தன பூமாரி, தாயி பராசக்தி தின்னக்கு தின்னக்கு தா. தாயே நீதானே ஊராளும் நாயகி, தாயே நீதானே ஊராளும் நாயகி. வாரம் கெட்ட மக்கள் கொட்ட வந்தாடு மாறியே, ஜெய ஜெய சக்தி சிவ சிவ சக்தி. வானம் கெட்ட வந்தன கொட்ட வந்தாடு மாறி, ஜெய ஜெய சக்தி சிவ சிவ சக்தி. திரிபுர சுந்தரி அம்மா, அதிபத்திர காளி பங்காரம்மா, அம்மா இந்த அண்டம் நடுங்க ஆடடி. ஆலய தாயே அம்மா, உன் பத்தியம் இருந்தோம் முப்பாத்தம்மா, அம்மா உன் கட்டை துளுங்க ஆடடி. உலகாடும் ஜெகன்மாயே அம்மா சிவகாமி, எங்க குரத்தீர அருள் வாக்கு தாடி. மகராசி உயிர் யாவும் படைக்கின்ற ஜனனி, பம்பை ஒலியோடு வர வேண்டும் பவனி. இந்த முஸ்லீமுக்கும் ரத்தம் ஒன்றல்லவா, சூசை வடிவேலும் ஒரு தாயின் பிள்ளை அல்லவா. சந்தன பூசிக்கோ குங்குமம் பூசிக்கோ, தாய் பராசக்தி ஒன்றென வேண்டிக்கோ. சந்தன பூசிக்கோ குங்குமம் பூசிக்கோ, தாய் பராசக்தி ஒன்றென வேண்டிக்கோ. தாய் பராசக்தி ஒன்றென வேண்டிக்கோ, தாய் பராசக்தி ஒன்றென வேண்டிக்கோ. ஆவேசக்காரி ஆயிரங்கண் வாரி பூவாசம் வேணும் கொண்டு புரண்டாடுங்காளே, உடுக்கத்தடாரி அடிக்கும் பிடாரி உக்கிரகாளி பத்திரகாளி தாயே.
படபடக்க அடி அண்ட மகிரண்டம் கிடு